எனக்கு கிடைச்ச ஒரு ஐடியா என்னன்னா பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இதால என்ன பெனிஃபிட்னா ரெண்டு நாளைக்கு ரிலாக்ஸ் எடுத்து திருப்பவும் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட இதுக்கான ப்ராசஸ் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்க நாடு வளங்களையும் இழந்து இருக்கிற வளத்தை வச்சு முன்னேறாம எனக்கு எப்படி ஆர்வம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் என்னால் கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ரன் பண்ணி கொண்டிருக்கேன். வணக்கம் பிரபு. யாழ்ப்பாணத்தில் சென்ட் பேட்ரிக்ஸ் மாணவன் ஒரு புதிய படைப்பொண்டை உருவாக்கியிருக்கிறார். இந்த கண்காட்சிக்கு வந்த இடத்துல நான் அதை பார்க்கக்கூடியமா இருந்தது. அந்த விஷயம் வந்து எங்களோட சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தெரியும், இந்த கேம்ஸ் இருக்குது தானே, விளையாட்டுகள் வந்து அதாவது ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறதால நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைகள் அடிக்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி நிறைய சூசைட் வரைக்கும் எல்லாம் போகுது. அதாவது எங்களை சமூகத்தில் அது ஒரு பாரம்பரிய விளைவாக இருக்குது. இதையும் தாண்டி அப்படியான வகையில் இல்லாமல் நன்மை பயக்கக்கூடிய வகையில், அதாவது ஒரு ரிலாக்ஸ் வேணும்னு சொன்னால் ஒரு கேம் விளையாடத்தான் வேணும்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு விளையாடிட்டு குறிப்பிட்ட நாளைக்கு விளையாடிட்டு ஒரு எல்லையாக கடந்த உடனே தப்பிட்டு அந்த கேமை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு 2 நாளைக்கு ரிலாக்ஸ் எடுத்து திருப்பவும் வந்து விளையாடுற மாதிரி அப்படி கேம்ஸ் சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம். நான் மாஸ்டர் ரெனிஜன் ஜெஃப்னா சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் இப்போ ஃபைனல் இயர் காமர்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் நடக்கிற இந்த இனோவேஷன் எக்ஸிபிஷனில் நான் எல்லாருக்கும் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கிறது நான் கிரியேட் பண்ண என்னுடைய ஓன் கேம் கால் வேவ்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த வேவ்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அந்த கேம், இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படி வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொண்டு போகிறேன். ஸோ இந்த கேமோட ஒரு மெயின் கோர் நான் எங்கேருந்து எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நாங்கள் எல்லாருக்குமே தெரியும், யங்ஸ்டர்ஸ் இந்த கேம்ஸால் நிறைய அட்ராக்ட் ஆகி நிறைய கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னா நிறைய கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் என்னுடைய கண்ணால் பார்த்த நிறைய உண்மைகள் நான் படிக்கிறேன். அது எதுமாதிரிட்டா அடிக்ஷன். இந்த கேம்ன்றது ஒரு அடிக்ஷனுக்கான பொருளாக தான் இப்போ நிறைய இதில் மாறிக்கொண்டிருக்குது. இது ரெவென்யூவாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், அதெல்லாம் விட எங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு இப்போத்த காலத்தில் இந்த கேம் ஒரு அடிக்ஷனாக இருக்குது. நிறைய பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு ஆர்கியூமெண்ட், இப்போ பாரு நீ ஃபோனோடே இருக்கிறீ, அடுத்த ஸ்டெப் நீ போக மாட்டேங்கிறியே, ஏன் படிக்க மாட்டேங்கிறேன் பேரண்ட்ஸே பிள்ளையோட ஆர்கியூ பண்ணி அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து ஒரு தேவையில்லாத விஷயமா மாறி கொடுக்கு. நான் அதை அப்சர்வ் பண்ணதால எனக்கு ஒரு கேனால ஒரு ஐடியா, எனக்கு இந்த கேமிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இருந்ததால நான் அதை என்ன சொல்றது, அவன் பொருளை எடுத்து அவனே போடுற மாதிரி எப்படி அந்த டைலாக் ஏற்ற மாதிரி தான் இதே கேமை வச்சு அந்த அடிக்ஷனை நான் எப்படி குறைக்கலாம்னு கொஞ்சம் நான் ஒரு 3 to 4 months யோசனை சார் கொலாபரேட் பண்ணி நான் யோசிச்சேன். ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு ஐடியா என்னென்னா, நான் இந்த கேமை அல்கோரிதம் செட் பண்ணிக்கே நாங்கள் அங்கே சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படின்னா, இப்போ இந்த கேமோட ஒரு லெவல் நாங்கள் ஒரு 30 to 40 minutes ஒரு ஃபர்ஸ்ட் லெவலில் விளையாட மாதிரி வச்சுக்கோம். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த கேம் கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும். அதாவது அவங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு அந்த கேம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். ஸோ அவங்க அந்த கேமை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அதே டைமில் அடிக்ஷன் இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நீ எப்படி போகணும் நீங்கள் எனக்கு கேட்குறது எனக்கு விளங்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் எப்படின்னா ஒரு 2 to 3 days கேப் விட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்கோரிதம் ரன் ஆகி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நெக்ஸ்ட் லெவல் அன்லாக் ஆகி அவைக்கு நோட்டிஃபிகேஷன் பிசிக்கோ ஃபோனுக்கோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரெடி ஆகிட்டு நீங்கள் விளையாடலாம்னா ஒரு 2 to 3 days நாங்கள் பண்ணுறதால உங்களுக்கு அடிக்ஷன் இருக்காது. இப்படி நான் ஒவ்வொரு லெவலுக்கும் என்னோட அல்கோரிதம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதால் என்ன பெனிஃபிட்னா, நோ அடிக்ஷன். ஸோ என்னுடைய கேம் கம்ப்ளீட்டாகவே அடிக்ஷனுக்கு எதிரானது தான். நார்மலாக நீங்கள் எல்லாம் சொல்கிற கேம் தான், நார்மலாக பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு ஷூட்டிங் கேம் தான், அட்டாக் பண்ணுற கேம் தான். ஆனால் அடிக்ஷன்ன்ற ஒரு விஷயத்த என்னுடைய கேம்லேயே நான் கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறேன் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த கேமுக்கான ஐடியா மெயின் ஸ்டோரி எப்படின்னு தேவை. இந்த கேம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் கேம்ன்றதால நான் அதுக்கான ஸ்டோரியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க. எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னென்னா, நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவோட பாஸ்ட் இருக்க பார்ப்போம். இந்த ஸ்ரீலங்காவோட பாஸ்ட் எப்படின்னா, இந்த ஸ்ரீலங்கா போர்த்துகீஸ், ஒல்லாந்தர், பிரித்தானியர் வந்து ஆண்டு எங்களுடைய நாட்டோட வளங்களை கொண்டு போய் அவங்களோட நாட்டை வளர்த்து வச்சிருந்தாங்க. சரியா? அப்போ எங்களோட நாடு என்னாச்சு, எங்களோட நாடு வளங்களையும் இழந்து இருக்கிற வளத்தை வச்சு முன்னேறாமையும் இருக்குது எங்களோட நாடு. உண்மையை சொல்ல போனா போர்த்துகேயர் வந்த காலத்துல இருந்து எங்களோட நாடு இப்ப வரைக்கும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாகத்தான் இப்ப வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இருக்குது. இன்னும் அபிவிருத்தி அடைந்த நாடா எங்க இலங்கை இல்லை, அதான் உண்மை. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷன் பாஸ்ட்ல நடந்துட்டு ஃபியூச்சர்ல அது அப்படியே நடந்தா எப்படி இருக்கும், அந்த ஃபியூச்சர்ல எப்படி நடந்தா நாங்க ஒரு ஆர்மி கமாண்டரா எப்படி அதை டேக் பண்ணி நாங்க வின் பண்ணலாமா தான் என்னுடைய கேமோட மெயின் ஸ்டோரி. ஸோ இந்த கேமுக்காக நான் மெயினாக யூஸ் பண்ண என்ஜின் பார்த்தீங்கன்னா யூனிட்டி என்ற ஒரு என்ஜின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்காக நான் C# கோடிங்கை யூஸ் பண்ணேன். இந்த கேமுக்காக நான் ஹெல்ப் எடுத்தேன். உங்களுடைய ஐசிடி சாரோட தான் நான் இதுக்கான ஃபுல் ஹெல்ப் எடுத்து அவருடைய சப்போர்ட்டால தான் நான் இந்த ஃபுல் கேமை டெவலப் பண்ணக்கூடிய வந்து கிட்டத்தட்ட 1 year கிட்ட இதுக்கான ப்ராசஸ் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அண்ட் ரீசென்ட்லி நடந்த YIT காம்படிஷனில் கூட இந்த கேமை நான் ஜோனல் நடந்து இந்த ஜோனலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த கேம் வச்சு, அதாவது எல்லாரையுமே ஒரு டிஃப்ரெண்டான கேம் ஒரு கான்செப்ட் நான் கொண்டு வந்ததால எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ். அட் த சேம் டைம் YITயோட ப்ரொவின்ஷியல் லெவலில் போய் எனக்கு அதுக்கான ஸ்பெஷல் அவார்டும் என்னால் வின் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய லெக்சரர்ஸ் அண்ட் நிறைய
பிரின்சிபல் மேலோட ஒரு ரெகக்னேஷன், அவங்களோட அட்வைஸ், ஒரு பாராட்டுகள்லாம் கிடைச்சு எனக்கு உண்மையான ஒரு கேமுக்கு ஒரு ரெகக்னேஷன் மாதிரியே கிடைச்சிது. அதனாலேயே எங்களோட ஸ்கூல்லேயும் நிறைய உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட்டாகவே அது இருக்குது. ஸோ அந்த ஒரு விதத்தில் இந்த கேம் வந்து கூட எனக்கு எப்படி ஆர்வம் வந்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இருப்பேன். அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுடைய வீட்டு சிஆர்டி பிசி ஒன்று இருந்தது. ஸோ அந்த கேமில் எங்களுடைய மச்சாங்கள் வந்து வைசிட்டி கேம் வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு சரியான ஆர்வம். அந்த வைசிட்டி கேம் எப்படி விளையாடுறதையும் தாண்டி என்னென்ன செய்யறாங்கன்னு பார்க்குறதுக்கு சரியான ஆர்வமாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் அவங்க விளையாடிக்கலாம் பக்கத்துலேருந்து பார்த்து கொண்டே இருப்பேன். நான் அது ஒரு டக்குன்னு காலில் டக்குன்னு ஷூட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திங்க் பண்ணி கொண்டே இருப்பேன். அது அப்படியே க்ராஸ் ஓவர் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்ட் ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி கூட என்னுடைய அண்ணா கொழம்புலேருந்து வந்து அவர் கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஃபயர் கேம் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கேன். நான் பக்கத்தில் அவர் எனக்கு விளையாட தரமாட்டேன். அப்போ நான் அதை பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம், எப்படி இது விளையாடுறாங்க, எப்படி ரியாலிஸ்டிக்காக அந்த கேம் எப்படி இருக்குது, என்னென்ன இந்த வேர்ல்டில் கிரிக்கெட் பண்ணுறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டியாக எனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. ஸோ எனக்கு அதுலேயே ஒரு ஆர்வம், இந்த எப்படியாவது நான் எனக்கு கேம் விளையாடத்தான் விருப்பம் இல்லை, ஆஸ் ஒரு கெத்தன் இருக்குது தானே. நான் கேம் விளையாடுறேன்னு சொல்கிறத விட நான் அந்த கேமை டெவலப் பண்ணுறவன் சொல்கிறதுல எனக்கு ஒரு கெத்து இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெகக்னேஷனுக்காக நான் ஓட ஆரம்பித்தேன். தேர்ட் எனக்கான பேசிக் நாலேஜும் இல்லை, எப்படி எதை வச்சு இந்த கேமை செய்கிறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாமல் தான் நான் மூவாக ஸ்டார்ட் பண்ணேன். அதே டைமில் தான் எங்கள் ஸ்கூலில் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுடைய சார் வந்து ஐசிடி பிரகதீஸ்வரன் சார், அவர் உண்மையாக கிடைச்ச வெரப்பிரஸ் மாதிரி எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சது. அவரும் ஒரு கேம் டெவலப்பர் தான். ஸோ அவரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்க நிறைய விஷயங்களை நான் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி என்னென்ன என்ஜின் யூஸ் பண்ணணும், எப்படியான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இந்த கேம்ஸை டெவலப் பண்ணலாம், என்னென்ன புது இதை கொண்டுடலாம் நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கான பேசிக்லேருந்து இந்த கேம் எப்படியா போகணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 ப்ரொஜெக்ட் கிட்ட ரீஸ்டார்ட் பண்ணி தான் இந்த ஃபைனல் அவுட் புட்டை என்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ தோல்வி என்ற ஒருக்க தோத்து அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் நான் எப்படி போகணும்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கான இவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் ஒன்று கிடைச்சி இன்றைக்கி இந்த இன்னோவேஷன் எக்ஸிபிஷனில் நான் இன்றைக்கி நிறைய பேரோட சப்போர்ட்டோட நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆதரவோட இன்றைக்கி நான் இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. கேமிங்ன்றது ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கானவோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சன், அதையும் தாண்டி இது ஒரு கேரியர், இது ஒரு ஆர்ட். இந்த கேமிங்ன்றது நம்ம சொசைட்டியில் மட்டும்தான் ஒரு கவனிக்கப்படாத ஒரு கெரியராகவே இருக்குன்னு என்னுடைய நோக்கம். அதாவது என்னால போன இந்த கேமால என்னோட என்ன வந்துட போனத என்னால இந்த கேமால உழைச்சி காட்ட முடியும். நான் ஃபிக்ஸ் பண்றதான் ரேட். நான் இந்த கேமை நான் இந்த ஸ்கிராச்ல இருந்து வித்தாலே என்னால ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு இந்த கேம் என்னால் விற்க முடியும். அதே இந்த கேமை நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல நான் $க்கு வித்தா என்னால இந்த கேமால என்ன ரெவென்யூ பார்க்க முடியும். சரியான ரெகக்னேஷன், சரியான ரெவென்யூ தான் என்னுடைய ஓன் கம்பெனி, அதோட சரியான டேலண்ட்ஸ் நாங்களும் என்னோட என்னோட ஓன் கம்பெனி ரன் பண்ணி இந்த நாட்டோட எக்கனாமிக்கும் அண்ட் அவங்களோட கரியருக்கும் என்னால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண முடியும். என்னோட ஒரு சின்ன ஹோப் வந்து என்னோட மனசுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அது என்னன்னா அந்த வேற ஆக்கள் வந்து இப்போ கேம் விளையாடுறாக்கள் வந்து அடிக்ஷன் ஆகாமல் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கீங்களா? கேமோட ஸ்பெஷாலிட்டியே தான். அதாவது அடிக்ஷனுக்கு கம்ப்ளீட் அகேன்ஸ்ட் ஆனது. நீங்கள் அந்த கேம் ஒரு லெவல் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 days கழிச்சு தான் அடுத்த லெவல் அன்லாக் ஆகும். அப்போ அடிக்ஷன்றது இருக்காது. மற்ற கேம்ஸ் எப்படின்னு எனக்கு வழியாக தெரியாது. ஆனால் என்னுடைய கேம் மற்றதை விட தனித்துவமாக இருக்கணும். 10ஓட 11 வரைக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ என்னோட மோட்டிவ் தான். பார்ப்போம் அவ்வளோ. ஷூர். இதான் நான் அதுக்காக யூஸ் பண்ண என்ஜின், அதோட இன்டர்ஃபேஸ் தான். யூனிட்டி இன்ஜினோட இன்டர்ஃபேஸ் தான். இது என்னுடைய மெயின் கேரக்டர். திஸ் இஸ் மை எனிமி. ஸோ இங்கே நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமேச்சர், கேரக்டர் கண்ட்ரோலர், ஸ்டார்டர்ஸ் கணக்கா எலிமெண்ட்ஸ் நான் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு ரன் ஆகி கொண்டு போய். ஸோ இதுக்கான நான் டெவலப் பண்ண EXE ஃபைலை உங்களுக்கு ப்ளே பண்ண காட்ட ஆசைப்படுறேன். ஸோ அப்போ இதை எங்கே கொடுப்பீங்க நீங்கள்? ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். இதை ப்ளே ஸ்டோரில் கொடுக்குறது கிட்டத்தட்ட எனக்கு 25,000 கிட்ட லைஃப் டைம் ஆக்சஸுக்கு தேவைப்படுது. நான் அந்த 25,000 ப்ளே ஸ்டோருக்கு நான் பே பண்ணிட்டேன்டா எனக்கு லைஃப் டைம் ஆக்சஸ். நான் இதுக்கப்புறம் என்ன டெவலப் பண்ணி இத்தனை கேம் டெவலப் பண்ணாலும் எனக்கு ஃப்ரீயாக நான் என்னோட லைஃப் டைம் நான் ரெவென்யூ எனக்கு ரெவென்யூ இப்போதைக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் கேம்ன்றதால நான் அந்த ஃப்ரீ டவுன்லோடுக்கு தான் பண்ண போகிறேன். இதுக்கு வர போகிற ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் கேமை என்னோட $ல எப்படி நான் அதை விற்கலாம் நான் யோசிப்பேன். இதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிட்டு நான் தைரியமா அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். வேண்டாம், இன்னும் நான் ஒரு பேனர் ஒன்று வச்சிருக்கேன், ராயல் ஸ்கேச்சர்ஸ்னு சொல்லி என்னுடைய ஓன் பேனர். ஸோ அந்த பேனர் மூலியமாக தான் நான் ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ தான் இந்த கேமோட கம்ப்ளீட் EXE ஃபைல். இதான் இந்த கேமோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ். பிளே ஆப்ஷன் அண்ட் எக்ஸிட் பட்டன், வேவ்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் வேர். இதான் என்னுடைய கம்பெனி லோகோ, ராயல் ஸ்கெச்சஸ்ன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும்.
அங்க பாருங்க ஃப்ரீ ஃபயர் மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எங்களை கண்டோனே எனிமி வந்து எங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நாங்க என்ன யோசிப்போம், நாங்க எங்களை கண்டோனே எனிமி அட்டாக் பண்ணிக்க நாங்கள் ஓடைக்கு எங்களை சேஸ் பண்ணி வரணும் தான் நாங்க ஆசைப்படுவோம். பாருங்க அவர் இப்போ நாங்க ஓடுறோம், சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அப்படின்னா பேக்ரவுண்ட் ஓடிக்கொண்டு பாத்தீங்கன்னா எங்களை சேஸ் பண்ணிக்கொண்டு எனிமி வந்து சுடுவேன். அப்ப நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களை அட்டாக் பண்ணோம். இப்போ நான் ஒரு பேசிக் ஸ்டேஜ் தான் இருக்கு, கிட்டத்தட்ட 1 year கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகணும், எனக்கு கிட்டத்தட்ட 1 year கிட்ட தேவைப்படும். என்னுடைய அடுத்த ஸ்டடிஸ் இப்போ 1 year கிட்ட தேவைப்படுது. ஸோ அப்படியான சுச்சுவேஷனை நான் ரன் பண்ணி கொண்டிருக்கேன். கடுமையான உழைப்பு, உங்களோட ஒரு கடுமையான முயற்சி தான் இந்த அளவுக்கு கொண்டு இருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த கேம் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகி எனக்கு ஒரு நல்ல கரியரையும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் என்னால் கொடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ரன் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ விளையாட்டு பிரியர்களுக்கு வந்து ஃபோனில் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்குது இந்த கேம் கன்ஃபார்மாக. இப்போ இதை விட இன்னொரு வெர்ஷன் அவங்க இதை யூஸ் பண்றதால அவங்களுக்கு பெனிஃபிட் வர மாதிரி ஏதாவது செய்யல, பேருக்கு அப்படி வருது தானே, கேம்ஸால வந்து உழைக்கிற சிஸ்டங்கள் எல்லாம் வருது தானே. இப்போ நான் என்னன்னா இது நான் ஒரு தனியான டெவலப் பண்றதால ஒரு சிங்கிள் பிளேயர் ஆஃப்லைன் கேமை தான் செட் பண்ணி கொண்டிருக்கேன். என்னுடைய ட்ரீம் என்னதாலே ஒரு ஆன்லைன் கேமா வரும், ஒரு GTA மாதிரி ஒரு ஓப்பன் வேர்ல்ட் ஆன்லைன் கேம் மல்டிப்ளேயர் கேமை செய்யணும்னு எனக்கு இது ஆசை. இப்போ பெஸ்ட் ஸ்டெப் தான். மெதுவா வளர்ந்து போய் நீங்க இப்போ எல்லாத்தையும் சிங்கிள் பர்சன் எவ்வளவு வாடுறது சரியான டஃப்பான விஷயம். நான் எவ்வளவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த கேம்ஸ் இப்படியான விஷயங்களை மேல கொண்டு வர விட மாட்டேன். நம்ம என்ன சொன்னா யோசிப்போம், நம்ம என்ன சொன்னா இது தேவையில்லாத விஷயம் அப்படி யோசிப்பீங்க. நீங்க அந்த அளவு தூரம் இருந்தும் போராடி இந்த இதுல உண்மையாகவே நானும் சொல்ல வேண்டும். இது சொன்னா இப்ப ஃபாரின் கேம்ஸ்கள் இருக்குதானே, அப்ப எங்கட ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாரும் நிறைய பேர் எல்லாம் அடிஷன் ஆகி நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. அந்த இடத்துல நீங்கள் அதை எதிர்கொண்டு அதை சமாளிக்கிற வகையிலானதான எங்கட படிகளை காப்பாற்றுற மாதிரி இந்த கேம்ஸை கொண்டு வந்திருக்கீங்க. அதைத்தான் அந்த விஷயத்துல உங்களை வாழ்த்துவேன். நல்ல விஷயம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. சமூகத்துக்கு நன்மை பயக்கிற மாதிரி, அடுத்த ஜெனரேஷனுக்கு நன்மை பயக்கிற மாதிரி. ஏன்டா ஒரு அதாவது இதுவும் வேணும் தானே, ஒரு ஆக்களுக்கு வந்து ஓய்வும் வேணும், ரிலாக்ஸும் வேணும். அப்படி அதுகளுக்கு ஏற்ற கட்டாயம் கேம்ஸ் வேணும். கேம்ஸ் இல்லாமலும் இல்லை. இப்போ படியில் வந்து வேற வேற ஃபோனில் வேற வேற திசையில் போகாமல் ரிலாக்ஸுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2 day அப்படி ரிலாக்ஸ் எடுத்து திரும்ப கேம்ஸ் விளையாடுற மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க. நல்ல விஷயங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். எங்களுடைய பாராட்டுக்களை நன்றி.